ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியர்களே வணக்கம். இன்றைய தேதி 18/4/2019 கிழமை வியாழக்கிழமை. இன்றைய திதி சதுர்தசி திதி. இரவு 7:26 வரை இருக்கிறது. பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தா நட்சத்திரம். இரவு 9:25 வரை இருக்கிறது. அஸ்தா நட்சத்திரம் சித்த யோகம். அஸ்தாப்புறம் சித்தா நட்சத்திரம் வந்தாலும் சித்த யோகம். இன்று பௌர்ணமி தினம், சித்ரா பௌர்ணமி. மாலையில் பௌர்ணமி இருப்பதால் இன்று சித்ரா பௌர்ணமி. வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்டம், 9 to 10 குளிகை, 1 to 3 ராகு காலம். சுபமுகூர்த்தமாக இருக்கிறது. நல்ல தினமே. அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம். திருமணம், கிரகப்பிரவேசம், வீட்டு விசேஷங்களான நாமகரணம், சீமந்தம், குழந்தைக்கு பெயர் வைக்கிறது, அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் தகுதியான நாள் என்று. ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். பகைவரையும் பகைமை கொள்ளாமல் இருப்பது நன்று. அதாவது கடுஞ்சொல் பயன்படுத்தவே கூடாது. இன்முகத்தோடு இருப்பதால் மன மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். மன வருத்தம் வந்து போகும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் நீக்கக்கூடிய நாள் என்று. எதிர்பாராத பணவரவு உண்டு. வரவுக்கேற்ற செலவுகளும் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியாக இன்றைய நாள் செல்லும். உற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். வாகன வசதிகள் பெருகும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மன சஞ்சலம் வந்து போகும். தூக்கமின்மை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியும். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடவே கூடாது. மிதமான தினமே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயம் சுமார். உற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். வேலை செய்யும் இடத்தில் கவனம் அதிகமாக இருக்கும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடவே கூடாது. குழந்தைகளினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். அரசு அனுகூலமும் உண்டு. வீண் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மன வருத்தம் நீங்கக்கூடிய நாள் என்று. வழக்கு வியாஜியங்கள் சாதகமான முடிவுக்கு வரும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடவே கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்கள் உதவி செய்வார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சுமார். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதே சிலாகியம். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் யோசித்து கவனமாக செய்வதே சிலாகியம் என்று உணர்ந்தவர்கள் நீங்கள். தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சமாளித்து விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. குழந்தைகள் ஆதாயமான நிலைமைகள் ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். திடீர் யோகம் அஷ்டமும் உண்டு.
திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல் தகவல் கிடைக்கும். சுப விரயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கலாங்கிற விஷயம் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பதே சிலாகியம். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. மிதமான தினமே. அன்பார்ந்த மகராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் வந்து போகும். தொழிலாளர் ஒற்றுமை குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருடைய குடும்ப விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது. மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திராசிரமம் தொடருது. சாட்சி கழித்து தவிர்க்கணும். பிறரிடம் பேசப்படுவது கவனம் தேவை. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நிதானித்து யோசித்து செய்வதே சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சப்தமத்தில் சந்திர பகவான். பணவரவு நன்றாக உள்ளது. வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருடைய குடும்ப விஷயத்தில் தள்ளாமல் இருப்பதே சிலாகியம். குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். நீங்களும் உங்களுடைய மூத்தவர்களை கவனித்து நல்பேறு சம்பாதிப்பீர்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.